ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான ஒரு தக்காளி தொக்கு பண்ணலாம். கட்டிங் போர்ட்லாம் தேவையில்லை, மிக்சியில் கொஞ்சம் அடித்து செஞ்சிடலாம். டக்குன்னு முடிச்சிடலாம் ஈஸியாட்டுது. அதுக்கு ஒரு ஆனியன், ஒரு 4-5 தக்காளி எடுத்துருக்கிறேன். ஆனியன் நல்லா தோல் உரித்து கழுவி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1-2 கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சம் 2 பல் பூண்டு, பெரிய பல்ல இருக்கிறனால 2 எடுத்துருக்கிறேன். சின்ன பல்லா இருந்ததுன்னா ஒரு 4 பல் பூண்டு போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, இதெல்லாம் பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா அரைக்கக்கூடாது, ஒரு 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அந்த மாதிரி குறப்பாக எடுத்துக்கலாம் அடித்து. இருக்கட்டும். கடாயை அடுப்பில் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதோட கொஞ்சம் 1/2 ஸ்பூன் கடுகு, அதோட 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த சோம்பு கருவேப்பிலையும் சேரும்போது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம பல்ஸ் விட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த ஆனியன் அதோட சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இருக்கட்டும், வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ள தக்காளி கொஞ்சம் மிக்சிலே அடித்து எடுத்துக்கலாம். இதையும் நல்லா ஃபைனாக அடிக்கக்கூடாது, 1-2 அடித்து எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே இதில் கட் பண்ணி போட்டுட்டு அடித்து எடுத்துக்கலாம். நம்ம இவ்வளோ போதும், ரொம்ப அரைக்க வேணாம், 1-2 இருந்தால் போதும். அதையும் அந்த ஆனியன் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து போட்டுடலாம். அதோட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் அப்படி மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சுருங்கட்டும். அவ்வளோதான், இந்த அளவு சுருங்கினா போதும், வெந்துருச்சு நல்லா. ரெடி ஆயிடுச்சு தக்காளி தொக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இது சப்பாத்தி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கு. இது ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு. இருக்கட்டும், 2 சப்பாத்தி போட்டு எடுத்து அதோட சாப்பிட்லாம். சிம்பிளாக வீட்டில் டக்குன்னு செஞ்சிடலாம் தக்காளி தொக்குலாம். அது இந்த மாதிரி மிக்சியில் அடித்து செஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் நல்லா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.